எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான யம்மியான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை முங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்தது. அடுத்ததாக இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தியாச்சு, இதுவும் இருக்கட்டும். அப்புறமா 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு 7-8 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகாய் விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 150 கிராம் தயிர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு சால்ட், லாஸ்ட்டாக புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது புளிப்பில்லாத கெட்டியான தயிர். நம்ம இங்கே லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட் கரெக்டாக வரும். இப்போது நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்ல சிக்கன் கூட ஈவனாக கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 7 ml எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் எதுக்கு சேர்க்குறேன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் மணமாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை சேர்த்தாலே போதும். இப்போ இந்த சிக்கனை 1 மணி நேரம் அப்படி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இந்த ஆனியன் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக பிரியாணியில் சேர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ எடுத்துடுறேன், இதுவும் அப்படி இருக்கட்டும். அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 3 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1 ரம்பலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இது கூட தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு 2 தண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சாதான் நம்ம சேர்த்த ஸ்பைசஸில் உள்ள வாசனை எல்லாமே நல்லா இறங்கும். ஸோ நம்ம ஆயில் சேர்க்குறதுனால அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போது நம்ம சேர்த்த அரிசி 90% குக் ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம், இதுவும் இருக்கட்டும். இப்போது நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு அதே பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதில் 100 ml ஆயில், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 ரம்பலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்ல மணம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிடலாம். அப்புறமா நம்ம எடுத்த 400 கிராம் வெங்காயத்தில் 200 கிராம் ஃப்ரைட் ஆனியனுக்கு எடுத்தியாச்சு. மீதி இருக்கக்கூடிய 200 கிராமை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த ஆனியன் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற ஆனியன் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் கலராகவும் கிடைக்கும். இப்போ இதில் மீதி இருக்கக்கூடிய 4 பச்சை மிளகாய், அப்புறம் 100 கிராம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இங்கே நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாய் எல்லாமே சின்ன சைஸ் மிளகாய் தான். ஸோ அதனால் 8 மிளகாய் டோட்டலாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸாக இருந்தால் மிளகாவோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம சும்மா சேர்க்குறத விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சேர்க்கும்போது சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கும். அப்புறம் இது பிரியாணி கூட சேர்றதுனால பிரியாணிக்கும் இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த பவுல்லையே மசாலா இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனை மேரினேட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட். இப்போது மசாலாக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
அப்புறமா கறி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கறி நல்லா குக்காகி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அதனால் இதை ஒரு 1/4 மணி நேரம் மூடி வைக்கலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போவே நல்ல வாசனை கமன்னு இருக்குது. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ கறியும் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் மீதி இருக்கக்கூடிய 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதில் ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசியை நம்ம சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம். இதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு அப்படியே மேலாப்பில் நல்லா பரத்தி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். உங்கள்கிட்ட ஜீரக சம்பா அரிசி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டியாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 பிஞ்ச் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸ்க்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா மல்லி இலைகளை சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஃப்ரைட் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி 2 லேயருக்கு வர்ற மாதிரி புதினா மல்லியையும் ஃப்ரைட் ஆனியனையும் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தீயை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கிடலாம். தம் போடுறதுக்கு நான் கனமான உரல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட எந்த மாதிரி பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதை நான் கரண்டியை வச்சு கிளறி விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிரியாணியோட வாசனை நல்ல தூக்கலாக இருக்குது. அரிசியும் ஒன்று கூட உடையவே இல்லை, நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நம்ம குக்கரில் பிரியாணி செய்கிறத விட இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தம் போட்டு பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சிக்கன் தம் பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கிழக்கிற கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.